அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தோனேசியா பள்ளியில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு, 20 மாணவர்கள் உட்பட 54 பேர் படுகாயம். ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவுக்கு அமெரிக்க உயர் நீதிமன்றம் வழங்கிய அனுமதியால் சர்ச்சை. நேட்டோ மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் சாத்தியம், எச்சரிக்கும் முக்கிய நாடு. அமெரிக்காவில் ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தும் இந்தியா. போர்க்கைதியை கொன்ற ரஷ்ய வீரருக்கு ஆயுள் தண்டனை, உக்ரைன் கோர்ட் அதிரடி தீர்ப்பு. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம். நெதன்யாகுவுக்கு எதிராக துருக்கி பிடியாணை. மெலிசா புயல், கியூபா ஜமைக்காவுக்கு 20 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பிய இந்தியா. அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான். தொடர்வன விரிவான செய்திகள். இந்தோனேசியாவில் மசூதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 20 மாணவர்கள் உட்பட 54 பேர் படுகாயமடைந்தனர். இந்தோனேசியா தலைநகர் ஜகார்த்தாவில் கலஃபா கார்டிங் என்ற பகுதியில் உள்ள உயர்நிலை பள்ளி வளாகத்துக்குள் அமைந்துள்ள பிரபல மசூதியில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக ஏராளமானோர் கூடியிருந்தனர். மதியம் அனைவரும் தொழுகையில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் திடீரென அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டன. இதன் பாதிப்பு மசூதியிலும் பள்ளியிலும் எதிரொலித்தது. தகவல் அறிந்து போலீசார் மீட்புப் படையினர் உடனடியாக சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவத்தில் 20 மாணவர்கள் உட்பட மொத்தம் 54 பேர் படுகாயமடைந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் பள்ளிவாசலின் ஒலிபெருக்கி அருகிலிருந்து தான் குண்டுகள் வெடித்ததாகவும் சம்பவ இடத்திலிருந்து சில பொம்மை துப்பாக்கியை கைப்பற்றியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் பள்ளியில் பயிலும் மாணவன் ஒருவனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடவுச்சீட்டுகளில் இரு பாலினத்தை மட்டுமே குறிப்பிட வழிவகுக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவுக்கு அமெரிக்க உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க உயர் நீதிமன்றம் நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்துக்கு கடவுச்சீட்டில் பாலின அடையாளங்களை ஆண் அல்லது பெண் என்று மட்டுமே கட்டுப்படுத்தும் கொள்கையை அமல்படுத்த அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு ட்ரம்ப் நிர்வாகத்தை அந்த கொள்கையை தொடர அனுமதிக்கும் அதே வேளையில் அதனை எதிர்த்து வழக்கு தொடரவும் அனுமதி அளிக்கிறது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாலின அடையாளத்துடன் பொருந்தக்கூடிய வகையில் கடவுச்சீட்டுகளில் MF-ஐ தெரிவு செய்து புள்ளடியிட அனுமதிக்குமாறு வெளியுறவுத்துறைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழ் மற்றும் பயோலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஆகியவற்றின் அடிப்படையில் அமெரிக்கா ஆண் மற்றும் பெண் ஆகிய இரு பாலினங்களை அங்கீகரிக்கும் என்று ஜனவரி மாதம் ட்ரம்ப் பிறப்பித்த நிர்வாக உத்தரவில் இருந்து கடவுச்சீட்டு கொள்கை உருவானது. நேட்டோ பிரதேசத்தின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை ஜெர்மனியின் உயர்மட்ட இராணுவ அதிகாரி ஒருவர் வெளியிட்டுள்ளார். ஜெர்மனியின் கூட்டு நடவடிக்கை கட்டளை தலைவரான அலெக்சாண்டர் ஷோல்ஃப்ராக் பெர்லினில் உள்ள தனது தலைமையகத்தில் பேசிய போது ரஷ்யாவின் தற்போதைய போர் திறனை முன்னிட்டு உடனடியாக சிறியளவிலான தாக்குதலை நடத்த ரஷ்யா தயாராக இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்துள்ள அவர், ரஷ்யாவின் தற்போதைய இராணுவ திறன்களையும் அதன் போர் சக்தியையும் பார்த்தால் நாளைக்கே நேட்டோ பிரதேசத்தின் மீது ஒரு குறுகிய தாக்குதலை ரஷ்யா மேற்கொள்ள முடியும். ரஷ்யாவின் விமானப்படை மற்றும் அணு ஆயுத கிடங்குகள் பெரும்பாலும் மாறாமல் உள்ளன. குறுகிய கால தாக்குதலுக்கு தேவையான அளவு டேங்கிகள் இன்னும் ரஷ்யாவிடம் உள்ளன. தரைப்படைகள் இழப்புகளை சந்தித்து வரினும் ரஷ்யா தனது மொத்த படையணியை 1.5 மில்லியன் வீரர்களாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். மேலும் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை பெரும் சேதத்தை சந்தித்திருந்தாலும் மற்ற கடற்படை பிரிவுகள் இன்னும் வலுவாக உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் நேற்றைய தினம் ஒரே நாளில் 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க அரசாங்கம் முடங்கியதை அடுத்து விமான நிறுவனங்கள் அதன் பயணங்களை குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்க அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர்.
இதனால் நாட்டின் மிகவும் பரபரப்பான 40 விமான நிலையங்களில் உள்ள உள்நாட்டு விமானங்கள் பாதிக்கப்படும். இந்நிலையில் உள் விமானங்களின் எண்ணிக்கை 4% குறைக்கப்படும் எனவும் அடுத்த வார இறுதிக்குள் 10% குறைக்கப்படும் எனவும் பெடரல் ஏவியேஷன் நிறுவனம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா உக்ரைன் ரஷ்யா போரை மறைமுகமாக ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டி அமெரிக்க ஜனாதிபதி இந்திய பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை விதித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இந்தியாவுடனான நமது பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றன என தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நல்ல மனிதர் என்றும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தியது நல்ல விஷயம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மோடி தன்னை இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் அடுத்த ஆண்டு தான் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உலகளவில் சமீபத்திய 8 போர்களை தான் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அவற்றில் 6 போர்களை வரி விதிப்புகள் மூலம் கொண்டு வந்து இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 2022ஆம் ஆண்டு தொடங்கியது. 3.5 ஆண்டுகளை தாண்டியும் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே கடந்த ஆண்டு உக்ரைன் ராணுவ வீரர் விட்டாலி ஹோட்னியூக் என்பவர் ரஷ்யாவில் பிடிபட்டார். போர் கைதியாக இருந்த அவரை ரஷ்ய ராணுவ வீரர் டிமிட்ரி குராஷோவ் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். இதனையடுத்து சபோரிஜியா பகுதிக்குள் நுழைந்த உக்ரைன் ராணுவம் டிமிட்ரி மற்றும் அவரது குழுவை சிறைப்பிடித்து சென்றது. பின்னர் அவர்களுக்கு எதிராக வழக்கு உக்ரைன் ராணுவ கோர்ட்டில் நடைபெற்றது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டை டிமிட்ரி ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவர் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தப்படி ரஷ்யாவிடம் ஒப்படைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உக்ரைன் ராணுவ கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் சனிக்கிழமை காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.4 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் சனிக்கிழமை காலை 3:14 மணியளவில் நிலநடுக்கம் காணப்பட்டது. இந்த நிலநடுக்கம் தலைநகர் காபூலுக்கு அருகே 180 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக உடனடி தகவல் வெளிவரவில்லை. முன்னதாக வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆப்கானிஸ்தானில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 4.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹு உட்பட 37 சந்தேக நபர்களுக்கு எதிராக துருக்கி பிடியாணை பிறப்பித்துள்ளது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 37 சந்தேக நபர்களில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடமர் பென்கியூர் மற்றும் இராணுவ தலைவர் இயல் ஜமீர் ஆகியோர் அடங்குவர். காசாவில் இஸ்ரேல் செய்தது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்று அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மெலிசா புயலால் பாதிக்கப்பட்ட கியூபா மற்றும் ஜமைக்கா ஆகிய நாடுகளுக்கு தலா 20 டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை இந்திய அரசு அனுப்பியுள்ளது. அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உருவான மெலிசா புயல் ஜமைக்கா, கியூபா உள்ளிட்ட நாடுகளில் கரையை கடந்தது. வரலாற்றில் மாபெரும் சக்தி வாய்ந்த புயலாக அறியப்படும் மெலிசா புயலால் கரீபியன் பகுதிகளில் உள்ள நாடுகள் பலத்த பொருள் மற்றும் உயிர் சேதங்களை சந்தித்துள்ளன. இந்த நிலையில் மெலிசா புயலினால் அதிக பாதிக்கப்பட்ட நாடுகளான ஜமைக்கா மற்றும் கியூபாவுக்கு இந்தியா சார்பில் தலா 20 டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. இதில் மருந்துகள், மின்சார ஜெனரேட்டர்கள், தற்காலிக கூடாரங்கள், சுகாதார பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சிறப்பு விமானங்கள் மூலம் அந்நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தனது நாடு அமைதியை விரும்புவதாகவும் ஆனால் கொடுமைப்படுத்தலுக்கு அடிபணியாது என்றும் தெஹ்ரான் அதன் அணுசக்தி திட்டத்தை கைவிடாது என்றும் வலியுறுத்துகின்றார். தெஹ்ரானின் டிஜிட்டல் பொருளாதார ஆர்வலர்களுடனான சந்திப்பில் பேசிய ஜனாதிபதி, நாங்கள் அமைதியையும் பாதுகாப்பையும் நாடுகிறோம், ஆனால் வற்புறுத்தல்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று தெரிவித்தார். மேற்கத்திய நாடுகள் ஏவுகணைகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறுகின்றார்கள். பின்னர் உங்களிடம் ஏவுகணைகள் இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கின்றார்கள்.
அதற்கு பதிலாக இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்து அவர்கள் விரும்பும் போதெல்லாம் எங்கள் மீது குண்டு வீசுவார்கள் என்று அதற்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகின்றோம். ஆனால் கொடுமைப்படுத்துதலுக்கும் எங்களுக்கு எதிரான எதிர்மறையான தாக்குதல்களுக்கும் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் மண்டியிடவும் மாட்டோம் என்றும் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். எங்கள் மீது எதிர்மறையான தாக்குதல்களை தொடர்ந்தால் இஸ்ரேல் அமெரிக்கா மீது நாங்களும் தாக்குதலை தொடர்வோம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைத்திருக்க நன்றி, வணக்கம்.